You are not the husband of everybody. Why you are not giving Sindhu to your Mrs. first? அவங்க வந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியாவை விட பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு இல்லையா, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஜனங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பாகிஸ்தான் மாதிரி தான் அந்த மலைக்கு அடியிலலாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி வச்சு பண்ணியிருக்காங்க. பங்கர் பஸ்டர்னா கூட கொஞ்சம் கஷ்டம். ஏங்க நீங்கள் வச்சுக்கலாம், சைனா வச்சுக்கலாம், ரஷ்யா வச்சுக்கலாம், பிரான்ஸ் வச்சுக்கலாம், பிரிட்டன் வச்சுக்கலாம், ஆனால் நாங்கள் வச்சுக்கூடாது அணுகுண்டு. இது என்ன இது? போதா வரைக்கும் பார்டரை திறந்து விட்டுட்டு எல்லாரும் வாங்கணும். அங்கே இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. எப்படா நமக்கே இங்கே வந்து பழைக்க வழி இல்லை, கேஸ் ஆயிலும் விலை ஏறி போய் நிற்குது. ட்ரம்ப் வாண்டட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் இட். அது வந்து எலான் மஸ்க்கு பிடிக்கல. அடுத்தது சீனாவுக்கு எதிரான டாரிஃப். இப்போ அவருடைய டெஸ்லா அங்கே அடி வாங்குது. உக்ரைன் நீங்க எவ்வளவு ஒண்ணா அங்க அடிங்கன்னு புட்டினோட ஹெலிகாப்டர் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஜெலன்ஸ்கி. ட்ரம்ப் வந்து யுத்தத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. அங்க அவர் கூட இருக்காங்க ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாக்ஸ், ரஷ்யன் ஹாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோ இன்னும் நிறைய சாங்ஷன்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு. ஏங்க நீங்க எவ்வளவு சாங்ஷன்ஸ் போட்டு அவனை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ அந்த டாரிஃப் வார கொஞ்சம் நிறுத்திட்டு முதல்ல உக்ரைனை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காதுங்க. ஆனால் தன்னை வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி நினச்சிட்டாரு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் மற்றும் புட்டினோட ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடிய டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். மோடி அவர்கள் வந்து பெங்காலில் பேசும்போது இன்னும் ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் கண்டினியூவாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே லைனாக தான் சார் சொல்லிட்டு வராங்க. ராஜ்நாத் சிங் அவர்களாகட்டும், அமித்ஷா அவர்கள்ட்டும். பட் ஆனால் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சார். ஏதாவது அட்டாக் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதாவது வார் இஸ் பாலிடிக்ஸ் பை அதர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலில் ஒரு பார்ட்டு தான் வார் அப்படின்றது. இது நம்ம ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். மிலிட்ரி மூலமாகத்தான் ஒரு நாட்டை நாசப்படுத்த முடியும், இல்லை தோற்கடிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காலத்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதெல்லாம் மலையேறி விட்டது. அந்த ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படின்ற மாதிரி மிலிட்ரி பவர் இருக்கட்டும், ஆனால் பை அதர் மீன்ஸில் ஒரு நாட்டை வந்து உங்களால் நாசப்படுத்த முடியும். அண்டு பாகிஸ்தான் அவரே சொல்லுகிறாரு, நம்மளுடைய நட்பு நாடுகள் சீனா இவங்கெல்லாம் பாகிஸ்தான் பிச்சை பாத்திரத்தோடு வருவதை விரும்பவில்லை. அப்புறம் பாத்திரம் கூட இல்லாமல் அவங்களே பாத்திரம் கொடுப்பாங்கன்னு நினச்சிங்களா? இல்லை, எங்களோட வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப் சொல்லிக்கிறாரு, பாகிஸ்தான் இஸ் a very good country, they produce lot of good things. என்னையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? பெக்கர்ஸையும் டெரரிஸ்டையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிரிப்டோ கரன்சி டீல் கொடுத்தா உடனே அதை ஒத்துப்பியான்னு அந்த மாதிரி. சரி ரைட்டு, இப்போ $1.5 பில்லியன் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இன்னும் ஒரு 10-15 வருட காலகட்டத்தில் $40 பில்லியன் கொடுக்க போகிறாங்களா? இல்லை டவுன் த ட்ரெயின். அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? 22ல் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, நாசமாக போச்சு. இப்போது இந்த இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, அதான் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னார். அதில் என்ன மாதிரியெல்லாம் இவங்க ஷரத்து வச்சுருந்தாங்கன்னா, ஒரு அணை அப்படின்னும் போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த சில்ட்டுன்னு சொல்லுவாங்க, மணல்லாம் வந்து சேரும். அதை வந்து அப்பப்போ தூர் வாரணுங்க. ஈவன் நம்ம வீட்டில் கிணறுன்னா தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ரைட். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கிணறுன்னா தெரியாது. அந்த கிணறையே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தூர் வாரணும்னு சொல்லுவாங்க. அது மண் சேர்ந்துருக்கும். அது இத்தனைக்கும் அடிச்சுட்டு வர்றது கிடையாது. பட் ஸ்டில் அதை வந்து நீங்கள் மண்ணெல்லாம் எடுத்தாதான் கிணறு ஊற்று ஒழுங்காக வருங்க. அப்படி இருக்குச்சு. இந்த அணையில் வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து சேருது அப்படின்னும் போது அதை தூர் வாரணும் இல்லையா? இது பாகிஸ்தானோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட இது இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இப்போ அதில் என்னங்க தண்ணி இருக்குது? வெறும் மண்ணு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது? நமக்கு வந்து இவ்வளோ பெரிய அணை, இவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தண்ணி தேங்காது, மண்ணு தான் இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அணை கட்டுவதனால அதை பல பேர் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு ஆறு அப்படின்றது இயற்கையாக உருவானதுமா. அப்போது அந்த டெல்டா பகுதிகள்னு சொல்லுவாங்க, அந்த வண்டல் மண் அப்படின்றது. அந்த ஆறு வந்து அந்த கழிமுகங்களில் அந்த மண்ணெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். அது வளமான மண்ணாக இருக்கும். நீங்கள் அணை கட்டுறீங்கன்னும் போது மண் இங்கே தங்கிடும், வெறும் தண்ணி மட்டும்தான் போகும். புரியுதா? ஸோ இந்த பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் அவங்களுடைய அந்த விவசாய நிலம் அப்படின்றது விவசாயம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா சத்துக்கள் இல்லை, இந்த மண்ணெல்லாம் வருது இல்லை இல்லையா? அதனால் இப்போ நம்ம வந்து அதை கெப்ட் இன் அபேயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம அவங்ககிட்டலாம் ஒன்றும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது.
நினச்ச நேரத்துக்கு தூர் வாரலாம், நினச்ச நேரத்துக்கு திறந்து விடலாம். இதுவும் ஒரு மாதிரி வார் தானே. ஏற்கனவே இப்போ பாகிஸ்தானில் சொல்லியிருக்காங்க, என்னங்க செனாபில் வந்து இப்படி ஆகி போச்சுங்க, அதனோட பகுதிகளில் வந்து 30% என்னவோ தண்ணி இல்லை, வறண்டு போயிருக்குது அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் இன்னொரு மாதிரி ட்ரை பண்ணுவோம். இப்போ பலூச்சில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு சிட்டியை கேப்சர் பண்ணிட்டோம், எங்கள் ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க அப்படின்றாங்க. நாம் அப்படியே வேடிக்கை தான் பார்க்கணும், ஒன்றுமே பண்ண வேணாம். அப்படியா? நியூஸா? பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம், அத்தோடு நிறுத்திக்கலாம். எதுக்கு நாம் போயிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிக்கின்னு பேரை கெடுத்துக்கிறது தேவையே இல்லை. அவங்களுக்கு வந்து இறைவன் அருள் இருக்கின்றது, அவங்க ஜெயிப்பாங்க, கவலைப்படாதீங்க. நாம் வந்து அப்படி வேடிக்கை பார்ப்போம், அவ்வளோதான். அடுத்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற விஷயத்தை வந்து பெண்கள் வந்து இந்த நெத்தியில் வைக்கக்கூடிய சிந்தூர் தான் அப்படின்ட்டு அதுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் பேசும்போது, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே வந்து சிந்தூரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் சிந்தூரே வைக்காத மாதிரி அந்த மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? அது நீங்களே சொல்லிட்டீங்க, தரம் தாழ்ந்து அப்படின்னு. அவங்க வந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியாவை விட பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் கவுண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலேருந்து திருப்பி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, ஒரு பெண் ஒன்றும் பாராமல் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. எதுக்குங்க? பர்சனல் லைஃப்பை நீங்கள் இதெல்லாம் இது பண்ணுறீங்க. அப்போ அவங்களும் வந்து பர்சனல் லைஃப்பை தொட்டாங்கன்னா அப்புறம் கத்தக்கூடாது. இதுதான் வந்து இவங்க பண்ணுற பெரிய தப்பு. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுறதா என்ன எதுவுமே தெரியல. முதல்ல யூசுப் பத்தான் அப்படின்னும் போது முடியாது அப்படின்னாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, அப்போது பாஜகலேருந்து சரி ரைட்டு அப்படின்னு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பரவாயில்ல, வேறு யாராவது அனுப்புங்க. அபிஷேக் பானர்ஜி வேறு வழி இல்லை, நீங்கள் யாராவது சொல்லுங்கன்னு உடனே அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஷயம் இப்படியெல்லாம் ஒரு பேச்சில் இறங்கியிருக்காங்க. அருவருக்கத்தக்க பேச்சு இது, வேறு என்னத்தை சொல்கிறது, சொல்ல முடியல. நீங்கள் பாகிஸ்தான் அடிக்கிறீங்க, ஐயோ எனது இதயம் அப்படியே துடிக்கிறது பாகிஸ்தானுக்காக அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியல. ஆனால் அதை காமிச்சிக்கணும், ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு இல்லையா, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஜனங்க புரிஞ்சுக்கணும், இந்த நடுநிலை, நாங்கள்லாம் நடு சென்ட்ரு, நாங்கள்லாம் நியூட்ரலு, நாங்கள்லாம் ப்ரோக்ரெசிவு, செக்யூலரு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கல்ல, அவங்க இதை புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியெல்லாம் தரந்தாழ்ந்து பேசுகின்றார்கள், இந்தியாவுக்கு எதிரான பேச்சு இது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கினா மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஓகே. அடுத்த இப்போ வந்து ஈரான் வந்து அடுத்த நியூக்ளியர் வெப்பனை வந்து கிட்டத்தட்ட தயாரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களே, இது வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமா? இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவுக்குமே வந்து இது அச்சுறுத்தல் தான். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஆகாது. பாகிஸ்தானுக்கு கூட இது வந்து ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவுலையே பிரச்சனை. 23லன்னு நினைக்கிறேன் ஒரு மிசைல்லாம் வச்சு அட்டாக் பண்ணாங்க ஈரான் வந்து பாகிஸ்தான் மேலே. அதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று அங்காளி பங்காளி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு விட்டாங்க போல. இது அது 60% என்ரிச்மெண்ட் ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 90% வந்தால் அணுகுண்டு பண்ணலாம் அப்படின்னு. இஸ்ரேல் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, வி ஆர் கோயிங் டு அட்டாக் அப்படின்னு. உடனே ட்ரம்ப் வந்து இல்லை நாங்கள் வந்து அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட போகிறோம், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை தான் கீழ்ச்சி போட்டார் இவர் ஃபர்ஸ்ட் டைமில். இப்போ என்ன புதுசாக வந்து ஒப்பந்தம் போடுறது, எதுக்கு இந்த தேவையில்லாமல் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் தாங்க அவருடைய பிரச்சனைக்கு. அண்டு சரி ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் வந்து மிரட்டினாலும் நார்த் கொரியாக்கிட்ட இவங்க ஜம்பம் சாயாது. ஏன்னா அவங்ககிட்ட அணுகுண்டும் இருக்குது, அதை டெலிவர் பண்ணுறதுக்கான மீன்ஸும் இருக்குது. அதனால் வாய் மூடின்னு உக்காந்துன்னுக்கிறாங்க. இப்போ இவங்கிட்ட அணுகுண்டு இல்லைன்றதுனால தான் நீங்கள் வந்து மிரட்டின்னுக்கிறீங்க அப்படின்னு. இப்போ ஆஸ்திரியாவில் வந்து அவங்க தான் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, 60% ரீச் பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு. அப்போது தே ஆர் டாக்கிங் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பாகிஸ்தான் மாதிரி தான் அந்த மலைக்கு அடியிலெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி வச்சு பண்ணியிருக்காங்க. பங்கர் பஸ்டர்னா கூட கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்குச்சா நீங்கள் அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. இப்போது அவர் கேட்குறாரு, ஈரானில் தான் இவ்வளோ ஆயில் இருக்குது, உங்களுக்கு எதுக்கு நியூக்ளியர் இது அப்படின்னு. அவன் திருப்பி கேட்க மாட்டானா, ஏன் உங்கள் ஊரில் இல்லாத ஆயிலா, நீ மட்டும் எதுக்கு அணுகுண்டு வச்சுக்கிற அப்படின்னு. ஏங்க நீங்கள் வச்சுக்கலாம், சைனா வச்சுக்கலாம், ரஷ்யா வச்சுக்கலாம், ஃப்ரான்ஸ் வச்சுக்கலாம், பிரிட்டன் வச்சுக்கலாம், ஆனால் நாங்கள் வச்சுக்கூடாது அணுகுண்டு. இது என்ன இது? அப்போ நீங்கள் மட்டும் ரொம்ப யோகியவாங்க. சொல்லப்போனால் உலகத்திலேயே அந்த அணுகுண்டை இன்னொரு நாட்டு மேலே போட்ட ஒரே நாடு எதுனா அமெரிக்கா. அதே மாதிரி அந்த கெமிக்கல் வெப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை இன்னொரு நாட்டு மேலே போட்ட ஒரு நாடு அமெரிக்கா. அப்படி இருக்குச்சே நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உங்ககிட்டலாம் அணுகுண்டு இருக்கக்கூடாது, நீங்கள்லாம் மோசமானவங்கன்னா நாங்கள் ஒத்துப்போமா? எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ வந்து அவன் ட்ரோன் டெக்னாலஜி ஆகட்டும், ஹேக்கிங்லையும் அவங்க ரொம்ப டாப்பில் இருக்காங்க ஈரானை பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டர் ஹேக்கிங்கில்.
இப்போ வந்து ஒரு அழகான ஒரு ஆக்சிஸ் ஒன்று உருவாயிருக்கு. நார்த் கொரியா, ரஷ்யா, சீனா, ஈரான், குறுக்கால ஆப்கானிஸ்தான். என்ன பண்ண முடியும் உங்களால்? எல்லாரோடையும் நீங்கள் ஏழரை இழுத்து வச்சுக்கிறீங்க. யாராவது ஒத்திரியாவது நீங்கள் பிரேக் பண்ணணும். போதா குறைக்கு இப்போ பாகிஸ்தானோட நாங்கள் வாங்க அப்படின்னது அங்கிள் சாம் அண்டு பாக்கி பை பை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கானுங்க. இது சீனாவுக்கு கடுப்பு. நான் வந்து அங்கே ரோடு போட்டுனுக்கிறேன், அவங்க கிட்ட கடனை கொடுத்துரு. இப்போ தெரியுமா, பாகிஸ்தான் வந்து எப்பா கொடுத்த கடனெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே வந்தது ரைட்டு, ஒரு 2 வருஷம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ வந்து டியூ முடிஞ்சிச்சுப்பா, பணத்தை கட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்குச்சா, நீங்கள் எல்லாரையும் சீண்டி விட்டீங்கன்னா அப்படியே அக்ரிமெண்ட் போட்டாலும் அவன் என்ன சொல்லுவான்? அக்ரிமெண்ட் தானே, ஓகே, இதை பாரு, இதோ அது ஒன்று இருக்குது, இதை ஒன்று இருக்குது, இது ரெண்டுத்தில் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க வந்து செக் பண்ணான். இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. ஏன்னா அவன் அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்கான். எல்லாருக்கும் தெரியும், அணுகுண்டு கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா வந்து நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாதுன்னு. அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாததுனால நீங்கள் எங்களை போட்டு அடின்னு அடிச்சிங்க. இப்போ நாங்களும் வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், உங்களால் ஒன்றும் டீல் பண்ண முடியாது. தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்ட்டில். அது என்னன்னு எனக்கு நிஜமாவே புரியல விக்ரம். ஒருத்தருக்குமே மண்டையில் மசாலா இல்லையா? இல்லை வந்து நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க தான் பதவிக்கு வராங்களா? அந்த மக்கள் எப்படி இவங்களெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க? பார்க்குற தெரிய வேணாமா, என்னடா இவ்வளோ பைத்தியகாரத்தனமாக நடந்துக்கிறானுங்க இவனுங்க. போதா வரைக்கும் பார்டரை திறந்து விட்டுட்டு எல்லாரும் வாங்கன்னு அங்கே இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. எப்படா நமக்கே இங்கே வந்து பழைக்க வழி இல்லை, கேஸும் ஆயிலும் விலை ஏறி போய் நிற்குது, இருக்கிற கம்பெனியெல்லாம் இழுத்து மூடினுக்கிறான், சம்பளம் குறைச்சி போட்டானுங்க, வேலை இல்லை இழுத்து மூடிட்டானுங்க. இவன் என்னடானா அங்கே இருக்கவங்களாம் கூட்டின்னு வந்து அவனுக்கு வந்து காசை கொடுத்து செலவு பண்ணின்னுக்கிறாங்க அப்படின்னு அந்த ஜனங்களாவது யோசிக்க வேணாமா? சரி விடுங்க. இதான் இந்த ஓக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக. அந்த மாதிரி ஒரு காலத்தில் உலகத்தையே அடிமைப்படுத்தி வச்சுருந்தானுங்க. இன்னைக்கு அவனுக்கு அடிமைகளாக மாற வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொன்னால் கர்மம், அவ்வளோதான். வேற என்ன சொல்கிறது? பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். நாம் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தவனுடைய தப்புலேருந்து நாம் பாடம் கற்றுக்கணும். அண்டு அவங்கள மாதிரி இங்கே யாரெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றார்களோ அரசியல்வாதிகள், அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சா மட்டும்தான் அவங்களுடைய நிலைமை நமக்கு வராது. இதுதான் வந்து இந்த உலக நாயகன், நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இது உலகத்துக்கு நல்லது விற்கிறோம். என்ன சார், புட்டின் அவர்கள் வந்து ஃபயரோடையே விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் லீடர் என்ன அப்படின்னு பண்ணிட்டாரு அப்படி அவசரப்பட்டு? ஒரு ஃபயரோட விளையாடலை, அவரே ஃபயர். அது தெரியாமல் இவர் விளையாடினுக்கிறாரு. அதுதான் மேட்ரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நல்ல இன்டென்ஷன் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவர் அப்படியே திசை மாறி போய்விட்டார். ஞாபகம் இருக்கா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எலான் மஸ்க் போயிட்டாருன்னு. நீங்கள் கூட கேட்டீங்க, போயிட்டாரா சார் அப்படின்னு. இல்லை, இப்போ நிஜமாவே போயிட்டார். நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன், நான் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும். இப்போ புரியுது அவங்களுக்கு. துட்டங்கானம் துணியங்கானம் ஓடி போயிட்டார். காரணம் என்னென்னா, ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாருங்க. அது வந்து எலான் மஸ்க்கு பிடிக்கல. அண்டு அவரை வந்து முதல்ல அந்த டிஓஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அதுக்கு வந்து கூப்பிட்டாரு. இவரும் வந்தார். வந்தப்போ அந்த USAID அதெல்லாம் இது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் நிறைய பேரை வந்து போன வாரம் என்ன வேலை செஞ்சீங்க, மெயில் அனுப்புங்க, இதுக்கு பதிலே வரலன்னா அப்போ நீ மெயிலை கூட பார்க்கலையா, என்ன பண்ணின்னுக்கிற அப்படின்னு தூக்கிடுவேன் அப்படின்னாரு. லட்சக்கணக்கில் வேலையை விட்டு தூக்கினார். இதெல்லாம் செலவுகளை குறைக்கின்ற விஷயம், எல்லாம் ஓகே. பட் ட்ரம்ப் வாண்டட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் இட். அது வந்து எலான் மஸ்க்கு பிடிக்கல. அடுத்தது சீனாவுக்கு எதிரான டாரிஃப். இப்போ அவருடைய டெஸ்லா அங்கே அடி வாங்குது. இது அடுத்தது அந்த EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இவர் மறுபடியும் பெட்ரோல் அப்படின்னு போயின்னுக்கிறாரு. ஏங்க இதை நம்பி தானங்க அந்த ஆள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்றுன்னுக்கிறான். நீங்கள் வந்து மறுபடியும் பெட்ரோல் தான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவனுடைய அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி இல்லையா? இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் விட்டா போதும்னு அவர் ஓடி போயிட்டாருங்க. இப்போது நம்ம சொல்கிறோம், அமெரிக்காலலாம் வந்து 2 தடவை தான் ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வேணும் அப்படின்னு. ஆனால் அது தப்புன்றது இப்போ நமக்கு புரியுது. ஏன்னா எந்த சிஸ்டமுமே நல்ல சிஸ்டம் தான், நல்ல ஒரு நோக்கத்துக்காகத்தான் கொண்டு வராங்க. ஆனால் அங்கே வரவங்களால் அது கெட்டு போயிடுதுங்க. இப்போ பாருங்கள், இனிமே வந்து ட்ரம்ப்பு அடுத்தது பிரசிடெண்ட்டாக வர முடியாது. அதனால் அவர் வந்து இப்போது ட்ரம்ப் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். இந்த பாகிஸ்தானோட இந்த கிரிப்டோ கரன்சி அது ஒரு டீலுன்றாங்க அவர் மருமகனோட. அப்புறம் UAE போனப்போ அங்கே ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் டீல் அப்படின்றாங்க. இப்படியே பார்த்து நிற்கிறாரு. அடுத்தது அந்த உக்ரைனில் ரேர் எர்த் மினரல்ஸ். இதெல்லாம் அப்படி இல்லை, நம்ம கட்சிக்காரங்க நம்ம
கட்சியே குடும்பம், குடும்பமே கட்சி அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? அவங்க மருமகன் எல்லா கான்ட்ராக்டும் எடுத்துப்பாரு. ஏன் ஜோ பைடனோட பையன் வந்து அது இதுன்னு போகும்போது இவர் மருமகன் போகக்கூடாதா? அதனால் அது தப்பே கிடையாது. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. ஒருவேளை லிமிட்லாம் கிடையாதுங்க, எத்தனை தடவை ஒன்றா பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னால், ஆஹா நம்ம மறுபடியும் அடுத்த தடவை வரலாமே, அந்த மாதிரி போகும் இல்லையா? அடுத்தது முதல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்றது அமெரிக்கா. அவங்க தான் என்ன பண்ணாங்க, யுத்தத்தை நிறுத்தணும், உக்ரைனுக்கு இதெல்லாம் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு அவரை கூப்பிட்டு அங்கே வெள்ளை மாநில உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பினார். ஆனால் இப்போ இனிஷியேட்டிவ் வந்து யூரோப் கையில் எடுத்துக்கினாங்க. ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, யூகே இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ரேஞ்ச் லிமிட்டேஷன்லாம் எடுத்துட்டோம், உக்ரைன் நீங்கள் எவ்வளோ ஒன்றா அங்கே அடிங்கன்னு. புட்டினோட ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஜெலன்ஸ்கி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ரஷ்யாவில் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் உக்ரைனை ஒரே நாளில் துவம்சம் பண்ணிட முடியும். அவங்கக்கிட்ட அந்த சார்மாட் அப்படின்னு RS-28 நினைக்கிறேன், சாட்டன் 2 அப்படின்னு இவங்க பேர் வச்சுருக்காங்க. அந்த மிசைலோட ஸ்பீடு என்ன தெரியுமா? 33,000 கிலோமீட்டர், அதாவது 20,000 மைல்ஸ் பர் ஹவர். அப்போது என்ன ஸ்பீடு அது? அதை வந்து நீங்கள் எப்படி இன்டர்செப்ட் பண்ணுவீங்க, டிடெக்ட் பண்ணுவீங்க? வித்தின் மினிட்ஸ் யூரோப்பையே துவம்சம் பண்ணிடும். அவர் புட்டின் அதான் சொல்கிறாரு, இந்த பாரு அந்த டாரஸ் மிசைல்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஜெர்மனுடைய சப்போர்ட் இல்லாமல் அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. முதல்ல உக்ரைன் சோல்ஜர்ஸ் இண்டிபெண்ட்டாக அதை யூஸ் பண்ண முடியாதுங்க. அப்போது நீங்கள் பின்னாடி இருக்கீங்க, டாரஸ் மிசைல்ஸ் இங்கே வந்ததுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் தான் எங்களோட சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு. பெர்லினில் ஒரு 4 குண்டு 2 குண்டு போட்டாலே கதை காலி. அவ்வளோ தூரம் ஒன்றும் கிடையாது. அவங்கக்கிட்ட வந்து அதை எதிர்க்கிற அளவுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. சரிங்க, நாங்கள் வந்து தாட் வச்சுருக்கோம், அங்கேருந்து மாஸ்கோலேருந்து அவங்க அனுப்புறதுக்குள்ளே நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 அனுப்புறாரு ஒட்டுக்கா, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லைடா அங்கேருந்து சம்பரின் லான்ச்சு அங்கேருந்து ஒன்று அனுப்புகிறாரு, பொசிரியான்னு ஒன்று இருக்குது, அது இதுக்கு மேலே தாத்தா அந்த மிசைல். அது வந்து உங்கள் ஊரில் வந்து அடிக்கணும்னோட அவசியம் கிடையாது. உங்களுடைய கோஸ்ட் லைனில் வந்து ஒரு அடி அடிச்சதுன்னா போதும், சுனாமியில் உங்கள் நாடே நாசமாக போயிடும். அவ்வளோலாம் அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும்போது பைத்தியகாரத்தனமாக இவங்க வந்து உசுப்பேற்றி விட்டு ரணகலமாக்கின்னு உக்ரைனை கேடு கெட்டு போனா அப்படின்னா இப்போ அவங்களுடைய அந்த ரேஞ்ச் லிமிட்டேஷன் ரிமூவ் பண்ணதுக்கு அமெரிக்கா சரின்னு சொல்லி நிற்குது. அப்போ he has lost the initiative. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. எல்லாம் பிஸ்னஸ்னு இப்படியே அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுது, வந்த புதுசில் வந்து அமெரிக்கா அந்த பாஸ்ட் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருந்தது. ஆனால் சொதப்பிட்டார் ஆன் த வே. இப்போ என்ன ஆகுது, அவங்க பண்ணுறதுக்கு இவர் தாளம் போட்டுட்ருக்கா மாதிரி இருக்குது. இது யாருக்குமே நல்லதில்லை. இன்னைக்கு யூரோப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. இந்த சென்ஸ் அவங்களுடைய அந்த ஜிடிபி க்ரோத் அப்படின்றது வந்து 1%, 2%, இதுவே வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது. 0.5 இப்படிலாம் வந்துட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கச்ச கேஸு, ஆயில் இதுதான் முக்கியம். இதெல்லாம் வந்து ரஷ்யாலேருந்து சீப்பாக வந்து நிற்குது. அதை வந்து நீங்கள் இது பண்ணாமல், காரணம் என்னென்னா ட்ரம்ப் வந்து யுத்தத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. அங்கே அவர் கூட இருக்காங்க ரிப்பப்ளிகன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ், ரஷ்யன் ஹாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோ இன்னும் நிறைய சாங்ஷன்ஸ்லாம் போடணும் அப்படின்னு. ஏங்க நீங்கள் எவ்வளோ சாங்ஷன்ஸ் போட்டு அவனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் நாளைக்கே சரிப்பா இவ்வளோ சாங்ஷன் போட்டுனுக்கிறியா, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஓப்பனிங் டூ many ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா இவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்கணும். சரி, ரஷ்யாவை நீங்கள் அட்டாக் பண்ணணும், அதை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ யூரோப்பியன் யூனியனோட ஒன்று சேர்ந்துக்கின்னு சைனாவை சீண்டி இருக்கக்கூடாது. முதல்ல ரஷ்யாவை கண்டெயின் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு. அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரஷ்யா வந்து நம்மள மாதிரி ஒரு சூப்பர் பவராக இருந்தது, அதனால் அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. சரி, அப்போ சைனாவை அட்டாக் பண்ணுறீங்களா, அப்போ ரஷ்யாவை சீண்டக்கூடாது. நீ ரஷ்யாவையும் சீண்டினுக்கிற, சைனாவையும் சீண்டினுக்கிற, இப்போ என்னடானா இந்தியாவும் சீண்டலாமான்னு பார்த்துன்னுக்கிற. அங்கே யூரோப்பியன் யூனியனை ஏற்கனவே சீண்டி நாசம் பண்ணி போட்டேன். எல்லாரையும் நீ வந்து பகைச்சிக்கின்னு தனியாக நின்று என்னத்தை சாதிக்க போகிற? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ரஷ்யா இஸ் கோயிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். அவங்க என்ன நினச்சாங்க, சாங்ஷன்ஸ்லாம் போட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்னு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போது சீனா புரிஞ்சுக்கினாங்க. இப்போ புதுசாக ஒன்று காயின் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில், ட்ரம்ப் அகெயின் வில் சிக்கன் அவுட் அப்படின்னு, TACO அப்படின்னு. அதாவது மறுபடியும் அவர் சொதப்பிடுவார். இப்போ வந்து எப்படியாவது சீனாவோட ஒரு சமரசம் வராதான்னு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு. இப்போ புதுசாக வந்து சீனாவுக்கு எதிராக நிறைய தடைகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அண்டு சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லிங்க் இருந்ததுன்னா அவங்களுடைய விசாவெல்லாம் வந்து ரிவோக் பண்ண போகிறோம் அப்படின்னு.
இப்போ அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிகளுக்கு பிரச்சனை. ஏன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட கண்ணாபின்னான்னு காசு வாங்குறாங்க அவங்க லோக்கல் ஸ்டூடெண்ட்டை கூட. அதை வச்சு தான் அவங்க வந்து எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ அவங்கள அனுப்புனா என்ன பண்ணுறது? இதில் இன்னொரு ஒரு மட்டமான கருத்தும் இருக்குது. இமிக்ரண்ட்ஸ் அவங்க தான் வந்து அமெரிக்காவை வளப்படுத்தினார்கள் அப்படின்னு. சரிங்க, இமிக்ரண்ட்ஸ்னால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் இது சம்மந்தமாக படிக்கிறவங்க, மேல் படிப்பு படிக்கிறவங்க, டாக்டரேட் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஓகே, ஒரு நாடு வளரும். ஆனால் பார்டர் ஏறி செவ்வறு ஏறி குச்சி ஓடி வரவங்க, இங்கே வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு எனக்கு $5 கொடு, $10 கொடு அப்படின்னு பழப்பு தேடி வந்தவங்க, இவங்கனால ஒரு நாடு வளம் பெறும் அப்படின்னா ஏற்றுக்க முடியுமா? இமிக்ரண்ட்ஸ் கரெக்ட். எந்த மாதிரியான இமிக்ரண்ட்ஸ்? இப்போ இந்தியாவிலேருந்து ஏராளமான பேர் போயிருக்காங்க. இந்தியன் டயஸ்போரா அப்படின்றது அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான டயஸ்போரா. அவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல்ஸாக போனாங்க, இல்லை அங்கே போயிட்டு ப்ரொஃபஷனல்ஸ் ஆனாங்க. இங்கேருந்து யாரும் பஞ்சம் பழிக்க போயிட்டு நாங்கள் தான் நாட்டை வளப்படுத்தினோம் அப்படின்னா எப்படி சரி பண்ண முடியும்? அதனால் அந்த ஃபோக்கஸ் போயிடுச்சு. இனிஷியேட்டிவை அவர் லூஸ் பண்ணிட்டாரு. ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் சண்டையை ஆரம்பித்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அவர் கூட இருக்கவங்களே இப்போ வந்து ஓடி போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் மிட் டேர்மில் இவரை இம்பீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை விக்ரம். ஏன்னா டீப் ஸ்டேட் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அண்டு ரிப்பப்ளிகன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அப்படின்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதை இவரால் அச்சீவ் பண்ண முடியாது. என்னதான் தலையீடு இருந்தாலும் நீங்கள் ரஷ்யாவை நசுக்க முடியாது. நாளைக்கே அவன் வந்து நியூக்ளியர் ஃபியூல் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இங்கே எல்லாம் இழுத்து மூட வேண்டியது தான். இப்போ இங்கே ஏஐ அப்படின்றது பயங்கரமாக டெவலப் ஆகினுக்குதுங்க யூஎஸில். அது வந்து பவர் கண்ணாபின்னான்னு சாப்பிடும். அதுக்கு தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு அவர். இந்த நிறைய நியூக்ளியர் பிளான்ட் என்ன டகால்னு இன்றைக்கி நினச்சி நாளைக்கே கட்டி திறக்கிற மாதிரி நினச்சிங்களா? இட் டேக்ஸ் இயர்ஸ் இல்லையா? அப்போது அதுக்கு ஃபியூவல் ஒன்று எங்கே போய் நிற்பீங்க? ரஷ்யா கிட்ட தான் போய் நிற்கணும். ஏற்கனவே சைனா என்ன பண்ணிட்டான், அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அதெல்லாம் பேன் பண்ணிட்டான். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து ஏதோ சைனாவில் மட்டும் கிடைக்கிறதா நினைக்காதீங்க, உலகத்தில் நிறைய நாடுகளில் கிடைக்குது. ஆனால் சீனா என்ன பண்ணிடுறாங்க, மோஸ்ட்லி இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து அங்கே இருக்கவங்களை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதான் நமக்கு தான் தெரியுமே அந்த மாதிரி டெண்டரை அவங்க வாங்கிக்கிறதுங்க. அண்டு இந்த யூரோப் யூஎஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும்னா அதெல்லாம் ஹைலி பொல்யூட்டிங். நம்ம ஊர்லலாம் அது இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க, ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போது அந்த பொல்யூஷன் இதெல்லாம் வந்து சீனாவும் மற்ற தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸும் சஃபர் பண்ணணும். நீங்கள் அதை மட்டும் வாங்கிட்டு போவீங்கன்னா இன்றைக்கி வந்து 90% ஆஃப் அந்த ரேர் எர்த் மினரல் சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது சைனா. அவன் பேன் பண்ணிட்டான் அப்படின்ன உடனே இப்போது இது கார் மட்டும் இல்லை, மிசைல்ஸு இன்னும் பலதுக்கும் அது தேவை. இப்போ ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த 70s கொண்டு வந்தது மினிட் மேன் அப்படின்ற ஒரு ஐசிபிஎம். அண்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்ட் சைலோஸ், அப்படியே பூமிக்குள்ளே அந்த மிசைல்ஸ் வச்சுருப்பாங்க, வேணும் போது அது வெளில வருங்க. இப்போ அதெல்லாம் வந்து மராமத்து பண்ணணுமா, அதுக்கு வந்து கண்ணாபின்னான் செலவாகுன்றாங்க. சரி பண்ணலன்னா என்ன ஆகும்? பண்ணலன்னா என்ன ஆகும்? நீங்கள் சுத்த தட்டினீங்கன்னா அது நவராது, சம்டைம்ஸ் உள்ளேயே வெடிக்கலாம், இல்லாட்டா இல்லை சார் அது ஏதோ ஷார்ட் சர்க்யூட் வச்சு பறக்கலை சார் அப்படின்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அண்டு புதுசாக ஏதாவது தயாரிக்கலாம் அப்படின்னா அங்கேருந்து சீனாலேருந்து ஒன்றும் வரல, நீனா சிப்பு தானே கொடுக்க மாட்டேன், மற்றபடி எல்லாத்துக்கும் நான் தானே கொடுக்கணும், நாங்கள் எல்லாத்தையும் ஒரு கேட்டு போட்டுடுறோம் அப்படின்ட்டான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேர் எர்த் மினரல்ஸ் மேக்னெட்னு சொல்லுவாங்க, அது ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சைனா ஏப்ரல்லே இந்த சிந்தூருக்கு முன்னாடியே, பஹல்காமுக்கு முன்னாடியே அவன் பேன் பண்ணிட்டான் எக்ஸ்போர்ட்டு. அது என்னென்னா டிக்ளரேஷன் கொடுக்கணும், இது வந்து இட் இஸ் நாட் ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ் அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் ரீ எக்ஸ்போர்ட் டு அமெரிக்கா அப்படின்னு. அந்த மாதிரி சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து எண்ட் யூசர் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அவன் சப்ளை பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கேயும் அடி வாங்குதுன்னும் போது இட் இஸ் நாட் தட் அமெரிக்காலேயோ ஜப்பான்லேயோ இதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. வெரி லிமிட்டட் குவான்டிட்டி, தேவையான அளவுக்கு அவங்கக்கிட்ட இல்லை. அதுதான் இப்போது சிக்கல். இப்போ நீங்கள் உக்ரைனில் யுத்தத்தை நிறுத்தணுமா வானாமா, அதுலேயே இப்போ யாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரியான பிக்சர் அவங்கக்கிட்ட இல்லை. சண்டை போட்டுக்கினே இருந்தீங்கன்னா எப்படி சண்டை போட்டுக்கினே இருப்பீங்க? அவன் திருப்பி அடித்தானா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் அவன் உக்ரைன் மட்டுமே அடிச்சுட்டு இருப்பான்? நீங்கள் பேச 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 அவங்க பாட்டு உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. இப்போது ரஷ்யாவுடைய பாலிசி என்னென்னா பஃபர் ஜோன் அப்படின்னு. பார்டரில் இருந்தால் தானே அங்கேருந்து நீ இது பண்ணுவேன். நாங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் பார்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அப்படின்னு நாங்கள் உள்ளே வந்துட்டோம்னா டெக்னிக்கலி இது உக்ரைன் தான். ஆனால் நீங்கள் 200 கிலோமீட்டர் தள்ளி தான் அங்கேருந்து நீங்கள் மிசைல் அனுப்பணும், குண்டு போடணும், எதுவானாலும் அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ நாள் இழுத்து அடிக்கிறீங்களோ அவ்வளோ நாள் ஒரு உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சினே இருக்க போகிறாரு. நீங்கள் இன்னும் 1 வருஷம் இழுத்தடிச்சிங்கன்னா
அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா வார்ன்றது தானாகவே நின்று போயிடும். ஏன்னா உக்ரைன் இருந்தால் தானே சண்டை போடுவாங்க. உக்ரைனையே முழுசா ரஷ்யா முழுங்கிடுச்சின்னு சொன்னா அப்புறம் சண்டையே வராதுல்ல. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு போர் நிறுத்தத்தை எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது முட்டாள்தனமான ஒரு மூவ் அப்படின்னு தான் சொல்வேன். ஜெர்மனியில் இந்த மெர்ஸ் அவர் வந்துக்கிறாரு, நாங்கள் வந்து டிஃபென்ஸுக்கு இவ்வளோ ஒதுக்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிறாரு. எப்படின்னா ஒதுக்கி உடனே நாளைக்கே எல்லாத்தையும் தயாரிச்சிட போறீங்களா? அதுக்கும் வருஷ கணக்கில் ஆகும்ல. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? இல்லை அது வரைக்கும் உக்ரைன் சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னா என்ன புட்டின்னா அவ்வளோ முட்டாளா? நீங்கள் டாரஸ் மிசைல் அடிச்சிங்கன்னா அப்புறம் நான் அங்கே வந்து குண்டு போட வேண்டாம்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தேவையில்லாமல் வந்து வம்பு சண்டையை இழுத்து 7.5 கூட்டி வச்சான்வாங்களே, அதைத்தான் பண்ணின்னுக்கிறாங்க இருக்கிற இந்த 3.5. ஏன் சார் இப்போ வந்து முதல்ல எல்லாருமே வந்து ட்ரம்ப் வரணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அவரும் வந்தார். ஆனால் வந்ததுக்கப்புறம் எலான் மஸ்க் ஆகட்டும், புட்டினோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். இப்போ அப்படியே ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்குமே அவர் மேலே ஒரு அதிருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு. போன இன்டர்வியூவில் கேட்ட மாதிரி தான் அன்பிரடிக்டபிளுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரம்ப்பாக இருக்கார். என்ன ரீசனுக்காக? அதாவதுங்க, நான் முதலே சொன்னேன், நான் வந்து ட்ரம்ப்புக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ப்ராப்ளம் என்னன்னா, அவர் வந்து இந்த உக்ரைன் யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. அதுக்கு தான் அவரை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்பா நீ இந்த ரேர் அர்த் மினரல்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு, எங்க கம்பெனி எல்லாம் அங்கே வரும், எங்கள் கம்பெனி எங்கள் ஆளுங்க அங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துலலாம் குண்டு போட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் ஆளுங்களை அடித்தா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு தெரியும். அப்போ அதுவே சண்டை நின்றா மாதிரி தான் அப்படின்னா இவர் ஒத்துக்கல. எனக்கு கேரண்டி எழுதி கொடுங்க, இந்த வாரண்டி கார்டு கொடுக்குற மாதிரி ஏதோ கேட்டிருந்தாரு. ஆனால் இங்கே இவர் கைது போகிறதுக்கு முன்னாடியே யூகே கிட்ட 100 வருஷத்துக்கு சைன் பண்ணி உக்ரைனை வித்துட்டாருங்க. இப்போ கூட இருக்கவங்க யூரோப்பியன் யூனியன் அவங்க யாரும் ஒத்துக்கலை. ஒன்று, சண்டையை நிறுத்துறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சண்டை போட்டுக்கினே இருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது, அந்த டாரிஃப் அப்படின்றத சைமல்டேனியஸாக அவர் ஆரம்பித்ததுனால என்ன இருந்தாலும் நம்மையே குத்தினுக்கிறான், நாம எதுக்கு அவனோட போய் சேரணும் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், ஹஸ் ஓப்பன் டூ many friends at the same time அப்படின்னு. ஸோ அந்த டாரிஃப் வார கொஞ்சம் நிறுத்திட்டு முதல்ல உக்ரைனை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காதுங்க. ஆனால் தன்னை வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி நினச்சிட்டார் அவர். அதனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு இறங்கினது தான் இன்றைக்கி அவர் பண்ண தப்பு. இப்போவும் கோர்ஸ் கரெக்ஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. யூரோப்பியன் யூனியனோட உட்காந்து பேசி என்ன பிரச்சனை, நம்மலாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, பங்காளி அங்காளி பங்காளி, திமுக அதிமுகவே வந்து அங்காளி பங்காளின்னு சொல்லிக்கும் போது நம்ம வந்து சொல்லக்கூடாதா? சரி டாரிஃப் தானே பார்த்துக்கலாம் விடு, இப்போ சைனாவில் இருக்கிறத நம்ம வெளில கொண்டு வரணும், அதை பார்த்துக்கலாம். இதை உக்ரைன் பா நீங்கள்லாம் வந்து நல்லா இருந்தால் தானப்பா நான் நல்லா இருக்க முடியும், கேஸு ஆயிலை அவன் சீப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க, அதை வாங்கிக்கங்க. ஏன் அவங்களோட சண்டை, சீனாவோட முதல்ல சண்டையை போடுவோம், அதுக்கப்புறமா நம்ம ரஷ்யாவோட வச்சுப்போம் அப்படின்னு பேசினார்னா ஒரு மாதிரியான சொல்யூஷன் வரலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஈகோன்னு இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து ஒரு யூகே பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னு என்ன ரஷ்யாவை தனியாக அவங்களால அடிக்க முடியுமா இப்படிலாம் கேட்டால் இதெல்லாம் கடுப்பாக தானே செய்யும். அதனால தான் அவங்க பார்த்தாங்க. இப்போது அந்த அப்பர் ஹேண்ட் அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த அப்பர் ஹேண்டு வந்து இன் ரிலேஷன் டு யூஎஸ் தானே தவிர ரஷ்யா கிடையாது. அவர் ரொம்ப நிதானமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ரைட்டு, ஏதோ நாங்கள் அடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம், முதல்ல நீங்கள் அடிச்சுன்னுக்கிறீங்க, முதல்ல அந்த சண்டையை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் எவன் ஒருத்தன் குத்துயிரும் கொலையுரமாக இருக்கீங்களோ அவனோட நான் சண்டை போடுறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்காரு புட்டின். ஓகே சார், அற்புதமான கருத்துக்களை சொன்னீங்க சார். உங்கள் போன நேரத்திலேயே பாதமையில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி விக்ரம்.